நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொன்ன சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் எதை அடைய வேண்டும் என போராடினாரோ, எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் எதை லட்சியமாக கொண்டாரோ, இந்த மண்ணை மாறி மாறி ஆண்ட திராவிட தலைவர்கள் எதை அடைவதற்காக போராடினார்களோ, இன்று அரசியலில் வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு தீர்மானம் முதல் பொதுக்கூட்டம் வரை எதற்காக போராடுகிறோமோ அந்த சமூக நீதி அடைவதற்கான மிக முக்கியமான டூலே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தான். அதனால தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து தொடர்ச்சியாக அது அறிக்கையாக இருக்கட்டும், இதை போன்ற தொலைக்காட்சி விவாதங்களாக இருக்கட்டும், நானே பல முறை நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன முதல் முறை அச்சமா இருக்குன்னா, நண்பர் சூர்யா பேசும்போது அவர் அறியாம உண்மையை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரும் ஆனா வராதுன்ற மாதிரி சொல்லிட்டார். அது வருமா வராதாங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு இப்படிதான் ஆக்ரோஷமா அறிவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் காணும். வட்டமேசை விவாத காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததெல்லாம் அவர் சுட்டி காமிச்சாரு. இப்ப ஏன் நீங்க பண்ணலன்னா நேர்காலத்துக்கு உடனே போயிடுறாரு. நியூஸ் 18ல கரண்ட் கட்டானா கூட நேர்காலத்துக்கு தான் போவீங்களா? இப்ப வாங்க 2026 வாங்க சார். கொரோனா காலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. கொரோனா முடிந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது. எது உங்களை தடுக்குது? அப்ப எது தடுக்குதுன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இந்த முறைதான் துல்லிய தகவல்களை தரும். எப்படி வெறும் ஹெட்ஸை கவுண்ட் பண்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரி, பாலினத்தை. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்புனா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி எவ்வளவு, அதன் உள்ள யார் முதல் முறையாக கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு அதிகாரம் வந்திருக்கு, இதையெல்லாம் வந்தால்தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பேணி பாதுகாத்து இன்னும் யாருக்கு ரிசர்வேஷன் போகணுன்ற அந்த ஓபிசி கம்யூனிட்டி வஞ்சிக்கப்பட்டிருக்க பாருங்க, அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டவும் முடியும்.